ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வாயில் வச்சோன்னா வலிக்கிட்டு போகிற மாதிரி டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த கோதுமை அல்வாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சிங் பவுலில் நான் இன்னைக்கு இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நீங்கள் அளந்து எடுக்கணும். நான் எடுத்திருக்கிற மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 75 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 5 கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. நார்மலாக நம்ம கோதுமை மாவில் பால் எடுத்து அல்வா கிண்டுவோம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் அல்வா அதை விடவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப குயிக்காக செய்யறதுக்கு இந்த அல்வா சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டேங்க. மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அப்பதான் ஸ்வீட்னஸ் கரெக்டா இருக்கும். நம்ம இப்ப கேரமலைஸ் பண்றதுக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கோம். சர்க்கரையை சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே விட்டுறலாம். டச் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா சர்க்கரை நல்லா உருகி கேரமலைஸ் ஆகி கிடைக்கும். கோதுமை அல்வாக்கு கலர் சேர்க்காமலே சூப்பரான கலர் கிடைக்குங்க. இப்ப பாருங்க, சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெதுவா அப்படியே நான் கலந்து விட்டுக்கிறேன். ஃபுல்லாவே நல்லா சர்க்கரை உருகினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்ப சர்க்கரை நல்லா முழுசா கரைஞ்சு நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க. இந்த கலர் தான் நம்ம அல்வாக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்ப இதுலயே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க. அடியில இருந்து நல்லா கலந்துட்டு மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கேரமலைஸ் ஆயிருக்கிறனால இந்த மாதிரி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கலந்து விட நல்லா கரைஞ்சிரும். இப்ப மெதுவா மீடியம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் மாத்தி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் ஆகுங்க நம்ம அல்வா ரெடி ஆகிறதுக்கு. இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்குது. நம்ம கேரமலைஸும் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப எந்த அளவு கெட்டியா இருக்குன்னு பாருங்க. இன்னுமே நல்லா சுருள நம்ம வந்து கலந்து விடணும். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்க. அப்படியே கை விடாம கலந்துட்டே இருக்கணும். கை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு லைட்டா அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் இதோடவே மீதி இருக்கிற 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் சர்க்கரை ஸ்வீட்னஸ் கரெக்டா இருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு சர்க்கரையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சர்க்கரை சேர்த்தோன்னே அப்படியே நம்மளுக்கு தண்ணியான மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. மீடியம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கலந்துட்டு இந்த டைமிங்ல நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு நீங்க நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப 1/2 கப் நெய்யை ஒன்னா சேர்க்காம கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெய் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா திரண்டு நமக்கு அல்வா கிடைக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அல்வா சுருண்டு நல்ல கலர் மாறி நம்மளுக்கு திரண்டு பேன்ல ஒட்டாம வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, அல்வா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் மாத்தி வச்சுதான் நான் கலந்துகிட்டு இருக்கேன். இப்ப அல்வா நல்லா கொதிக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நல்லா நெய் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் நெய் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இப்ப மறுபடியும் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமா இதே போல நெய் முடியற வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இதுவே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நெய் சொட்ட வேணும்னா நீங்க 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இப்ப கடைசியா இருக்கிற நெய்யையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம அல்வா பாருங்க எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு. நமக்கு கிண்டுறக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா அந்த அளவுக்கு சுருள வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, பேன்ல ஒட்டாம அப்படியே நமக்கு சேர்ந்து ஒன்னா வருது அல்வாவை திரட்டும் போது. இப்போ அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊத்தும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அல்வாவை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்ல கொஞ்சமா நட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் பாதாம், முந்திரி, பூசணி விதை கொஞ்சமா வீட்டில் இருக்கிறனால அதை சேர்த்துக்கிறேன். நீங்க முந்திரி பருப்பை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நெய்ல வறுத்தும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல மறுபடியும் நல்லா கலந்துட்டேன். இப்போ எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி இருக்கு பாருங்க. கடைசியா ஸ்டவ்வை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்வா திரண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னுமே நல்லா கெட்டியா வேணும்னா இன்னும் கூட கொஞ்ச நேரம் நீங்க கலந்து விட்டுக்கலாம். ஆனால் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டி ஆயிடுங்க. இப்போ நம்ம அல்வாவை ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு போயிடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ள கடகடன்னு செஞ்சிடலாம். சிம்பிளாக செய்கிற வேலை தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அல்வாவை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.